மிரட்டல்கள், உருட்டல்கள்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு. அதுவும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியேவா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அமெரிக்காவோட எம்பசி தரப்புல இருந்து ஈரான்ல இருந்து இப்பவே கிளம்பிடு. பிளைட்ல கேன்சலேஷன் ஆச்சா, இடம் கிடைக்கலையா, ஒரு பாதுகாப்பான இடத்த கண்டுபிடிச்சியா, அமைதியா இங்கேயே செட்டில் ஆயிரு. மொபைல்லாம் சார்ஜ் போட்டு ரெடியா வச்சுக்க. நியூஸை பார்த்துட்டே இரு. ரொம்ப லோ ப்ரொஃபைலா இரு. வெளியே வந்து தாம் தூம்லாம் ஆட்டம் போட்டுக்காத. வேணுங்கிற எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரமான இடத்துல இருந்துக்க. மானிட்டர் பண்ணிட்டே இருங்க செய்திகளை. டைம் கிடைக்கும் போது தப்பிச்சு போயிருங்க. ஈரானை விட்டு வெளியே வர்றதுக்கான வழிகளை பாருங்க சீக்கிரமா அப்படிங்கிறது வந்து பண்ணா அமெரிக்க தரப்பு வந்து அபிஷியலா வார்னிங்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் ஐஆர்சிஜி இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கூட மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்லு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிசைல் டெஸ்டிங் நெகோசியேஷனுக்கு முன்னாடியே இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நெகோசியேஷன் போயிட்டு இருக்கும் போது ஐஆர்சிஜி கண்டக்ட் பண்ணாங்க டெஸ்ட், மிசைல் டெஸ்ட். அதுக்கு முன்னாடி ஈரானோட ட்ரோன் அடிச்சாங்க. ஆனா ஈரான் இப்ப 2 ஆயில் டேங்கர் வந்து பண்ண புடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி அமெரிக்கா வெனிசுலால செய்யறாங்களோ அதே போல இங்க நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற வந்து பண்ண புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி பிக் ஆர்மடா அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதாவது பெரிய கப்பல் இருக்குது அப்படிங்கறதோட எத்தனை கப்பல் இருந்துமே, பேட்டில் கேரியர் இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா 2 டேங்கரை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்னும் பண்ண முடியல. இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப்ல அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத திருப்பி காட்டுறாங்க. இதுல 15 வெளிநாட்டு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா க்ரூ மெம்பரா இருந்திருக்கலாம் அந்த 2 டேங்கர்கள்ல. ஆயில் இது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க. அது இல்லீகலா கடத்தக்கூடிய ஆயில் இன்டர்நேஷனல் சட்டப்படி நியாயம் வழங்கும் வகையில அதை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல அமெரிக்கா அங்க பிடிச்சிட்டு போனதுக்கு ஈரான் இங்க டேலி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கப்பல்களை அவங்க எடுக்கிறதுக்கு ஈரான் இங்க டேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஈரானோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லா ரெடியா இருக்காங்க பெர்ஷியன் கல்ஃப்ல. அட் த சேம் டைம் அசர்பைஜான் பார்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அது மூக்கு கொஞ்சம் புடப்பா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவே கொஞ்சம் செதுக்கி இருக்கணும், இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இப்ப ஈரானாவது அதை செய்யறாங்களா இல்ல 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் தோல் மேல கையை போட்டு 2 பேர் கொஞ்சம் உட்காந்து இந்த சைட்ல புட்டின் அவர்களும் இந்த சைட்ல கமேனி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு என்னப்பா உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற நலம் விசாரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படின்னா திரும்பி அங்க அந்த சைடு இந்த காஸ்பியன் சி இருக்குல்லையா, அங்க வந்து ஒரு ஷிப்மெண்ட்டை வந்து பண்ண பிடிச்சிக்கிறாங்க. 14 டன் ஷிப்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கிறாங்க. அசர்பைஜான் பார்டர்ல வந்து பண்ண ஈரான் அசர்பைஜான் பார்டர்ல பிடிச்சிக்கிறாங்க, ஈரானோட வடக்கு பகுதி. அங்க பிடிக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை வால்டேஜ் கன்னு, அதாவது ப்ரொடெக்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் எல்லாம் எப்படி ரெடி ஆவாங்க அதே போல இவங்க வந்து பாத்தீங்கன்னா காம்பேட் நைஃப் கன்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை காம்பேட் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ லேசர் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி இருந்துக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நபர்களை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் இங்க மொசாட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கேங்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பண்ணா பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சில நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலையா அதை பிளாக் பண்ணாங்க, இதை பிடிச்சாங்க. இது போல எத்தனை ஷிப்மெண்ட் கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இப்ப இதை பிடிச்சிக்கிறாங்க ஈரான் தரப்பு வந்து. போர் பதட்டம் அப்படிங்கிறது பண்ணா உச்ச கட்டத்துல இருக்கு. ஸோ இந்த டைம்ல பேச்சுவார்த்தை ஆரம்பம். ஒமன்ல அமெரிக்க தரப்புல வந்துட்டாங்க, ஈரான் தரப்புல வந்துட்டாங்க, பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இதுக்கப்புறம் ஏதாவது ரிசர்ச் இருந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே, இது ஈரான்ல இருக்கக்கூடிய விஷயம். அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா உங்க பேச்சுவார்த்தை நடந்ததே என்ன அப்படிங்கறத கேள்வி இருந்ததுன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பிரிசனர் ஆஃப் வார் எக்ஸ்சேஞ்ச். இல்ல மேற்கு மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாங்க, பட் ஆனா அது அக்குரேட்டா தெரியுது, அது பொய் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். என்ன அப்படின்னா ரஷ்யா அதிகப்படியான வீரர்களை ரிலீஸ் பண்றாங்க, உக்ரைனோட வீரர்கள். உக்ரைன் கம்மியான வீரர்கள் ரஷ்ய வீரர்கள் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல சுத்தமான பொய். ஏன்னா இப்போதைக்கு பிரிசனர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2026 முதல் முறையா நடந்திருக்கு. அதுவும் இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை 2 நாளா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்திருக்கு. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பு வந்து சொல்லக்கூடிய அபிஷியலான தகவல் அப்புறம் வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா 157 ரஷ்ய வீரர்களை உக்ரைன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் ரஷ்ய வீரர்கள் 157 நபர்களை வந்து பாத்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. 157க்கு 157 ஒரு நபருக்கு ஒருத்தர் தான். இது போல வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரிசனர் ஆஃப் வார்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ஸ்க் பயிலுக்குள்ள போகும்போது சிவிலியன்ஸையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க உக்ரைன். அந்த சிவிலியன்ஸையும் பேசி 3 நபர்களை மீட் எடுத்துக்கிறாங்க ரஷ்யா.
ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி கணக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரிசனர் ஆஃப் வார் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது நல்ல விஷயம். ஸோ பேச்சுவார்த்தையில் இது போல ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி ஏதாவது நடந்திருக்கானா இல்ல. ஆனா பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஹெட் ஜிஆர்யூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ். ஸோ அதோட லூட்டினன்ட் ஜெனரல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய விளாடிமிர் அலிஸ்கிவேவ் அப்படின்ற ஒரு நபர். இவர் வந்து பண்ண பேச்சுவார்த்தையில ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர். ரஷ்யா சார்பா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு மாஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாத நபர், யாருன்னே தெரியாத ஒருத்தர் இவர் பின்னாடி வந்து கத்தி எடுத்து சதக்குன்னு முதுகிலேயே நல்லா இறக்குன்னு இறக்கிட்டு ஓடி போயிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது அவர் தாக்கப்பட்டிருக்கிறான்னு தெரிஞ்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இவரோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வரல. ஆனா இது போல ஒரு அசம்பாவிதம் மாஸ்கோல நடந்திருக்கு. ஸோ கிரிமினல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கிறாங்க. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க, அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து இன்னும் அவருக்கு இறக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அசாசனேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கும் போது பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறதுக்கான வேலைகளா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பண்ண ரஷ்யன் ஃபேவர்ல இருக்கு. ஆனா அதை விட்டுறக்கூடாது, இது எப்படியாவது உலகப்போர் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புன்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் மீண்டும் மக்கள் முன்னாடி வந்து வீடியோ பதிவுகளை போட்டிருக்கிறாரு. உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் நெகோசியேஷன் டீம் 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. யுஏஇல இருந்து வந்துக்கிறாங்க, அமெரிக்கா கூடிய ரஷ்யா கூடிய பேசினாங்க. அதுக்கான விலாவரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பிளான் பண்ணப்படும். அமெரிக்கா அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்மேட்லயும் அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கணும் அப்படிங்கிறது போல, அதுவும் ரஷ்யாவோட அக்ரஷனுக்கு எந்த ஒரு ரிவார்டும் இல்லாத வகையில அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அமைதி ஒப்பந்தத்தை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப வரைக்கும் டெரிட்டோரியல் எக்ஸ்சேஞ்ச பத்தி ஏதாவது பேசுறாரா, டொனஸ்க் லுகான்ஸ்க் இதை பத்தி பேசுறாரானா இல்ல. இப்ப வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசல. நீங்க எங்க நிக்கிறீங்களோ அங்கே நின்னுங்க, மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து கம்ப்ளீட் எப்படி சொல்ற சீஸ்ஃபயர்ல கேக்குறாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து எங்களுக்கு டொனஸ்க் லுகான்ஸ்க் வேணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இது இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த பதிவுல ஒரு அப்டேட். ஏன்னா நம்ம நேற்றுக்கு ஃபுல்லாவே வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லை, அந்த ஒரு காரணத்துல தான். மற்றபடி எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம லைனா வீடியோ பதிவுகள் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு அப்டேட் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பயில நம்ம பார்த்துருப்போம். இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா வெனிசுவேலால பிப்ரவரி 5 திரும்பவும் ஒரு நார்கோ போட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற அமெரிக்க தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. அங்க வந்து மதுரோவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ரோத்ரிகுஸ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய வைஸ் பிரசிடண்டா இருந்து பிரசிடண்ட் ஆனவங்களும் எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் சரி சரிங்கிறாங்க. இங்க இருந்து அம்பாசிடர் எல்லாம் போனாங்க, எல்லாம் பாக்குறாங்க, பேசுறாங்க, பிடிக்கிறாங்க, நல்லாதான் இருக்குதுங்கிறாங்க. இருந்தாலும் என்ன அங்க போட்டை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறாங்களே என்ன அப்படின்னு கேள்வி இருக்கு. இருந்தாலும் இப்ப இது போல ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிறாங்க. தொடர்ந்து அந்த இடத்துல வெனிசுலாக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை அட்டாக் உள்ள இறங்கி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற கேள்விகள் அச்சங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உலகத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தடுத்த பதிவுல இருக்கக்கூடிய சம்பவங்கள், மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பயிலும் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.